ட்ரூக்லேருந்து கிளாரிட்டி 6 அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இந்த இயர்பட்ஸ்னை பற்றின முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல வெளியே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அப்படி பாட்டம் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 6 மைக் கொண்ட எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜோட பேக் சைட்லையும் சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். இப்போ பாக்ஸ் திறந்து என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸோட தராங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரூக்கோட அந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேசிங் கொடுக்குறாங்க. கேஸோட டாப் சைடில் நமக்கு வந்து ட்ரூக் பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து பேக் சைட் திருப்பி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ப்ராடக்டோட கீ, அப்படி திருப்பி ரிவர்ஸ் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இது போ பாக்ஸ்ல என்ன விஷயங்கள் தராங்க அவங்க பார்க்கும்போது பேர் ஆஃப் இயர்பட்ஸ், சார்ஜிங் பண்ணுறக்க யூஎஸ்பி டைப் சி கேபிள், அடிஷனல் இயர் டிப்ஸ், வாரண்டி கார்டு, மேலும் ஒரு யூசர் மேனுவல் தராங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த இயர்பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 48 கிராம் தான் வெயிட்டாக வருது. ஸோ மேலும் இயர்பட்ஸோட பேக் சைடில் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூக்கோட பிராண்டிங் நமக்கு வந்து இந்த இடம் ஷைனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் ப்ளூடூத் 5.3 டிவைசஸ் கூட வந்து சேர்த்து யூஸ் பண்ண முடியும். மேலும் வந்து நமக்கு டியூயல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது அட் அ டைமில் 2 டிவைசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது சார்ஜிங் கேஸை பொறுத்தவரை நமக்கு நார்மலாக டிசைனில் தான் கொடுக்குறாங்க. லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது, இயர்பட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. மேலும் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனால் மேக்னெட்டிக் கேஸ் கொடுக்குறாங்க. இது போக வந்து கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு எல்இடி இண்டிகேட்டரும் இருக்குது. மேலும் இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது இயர்பட்ஸை வந்து நீங்கள் பேர் பண்ணிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட எப்போல்லாம் வந்து இயர்பட்ஸை வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுக்கீங்க இன்ஸ்டன்ட்டாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியாக இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த கேஸில் வந்து ஒரு 500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற விதமாக வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எல்இடி லைட்டை வச்சு பேட்டரி லைஃப் கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக இயர்பட்ஸை பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸுக்கு ஒரு 13 mmக்கான டைட்டானியம் டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன் இயர் ரப்பரைஸ்ட் இயர்பட்ஸாக வருது. அதனால ஆட்டோமேட்டிக்காக பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு இருக்கும். இது போக இதில் வந்து இஎன்சி சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இயர்பட்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எங்கேன்னு 6 விதமான மைக்ஸ், அதாவது ஒரு இயர்பட்ஸில் 3 மைக்ஸ் இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டோர் யூஸில் வந்து ஆப்போசிட்டில் அவங்களுக்கு நம்ம பேசினதெல்லாம் தெளிவாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அவங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குது. ஸோ மேலும் முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து வெளியே அவுட்டோரில் வச்சு பேசும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு டிஸ்டோர்ஷன் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இஎன்சி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெளியே இருக்கிற தேவையில்லாத நாய்ஸ் வந்து சப்ரஸ் ஆகுது. ஸோ ஓரளவு டீசெண்டாக வந்து கால்ஸ் பேச முடியும். மேலும் இயர்பட்ஸ் வந்து 45 டிகிரிஸ்க்கு ஆங்குலராக இருக்கிற காரணத்தினால இயர்பட்ஸ் வந்து காதில் மாட்டும் போது நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. லாங் டைம் யூசேஜில் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மேலும் இந்த இயர்பட்ஸுக்கு 3 விதமான ஈக்குவலைசர்ஸும் கொடுக்குறாங்க. டைனமிக், மூவி மற்றும் பேஸ் பூஸ்ட் மாதிரி 3 விதமான மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேஸ் பூஸ்ட் மோட ஆன் பண்ணி வைக்கலாம். 13 mmக்கான டிரைவர்ஸ் கொடுத்துருக்க காரணத்தினால சவுண்டோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு சொல்லணும். குறிப்பாக வந்து பேஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மிட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ஒர்த்தியான ஹெட்செட் தான். அடுத்தபடியாக பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸுக்கு டோட்டலாக நமக்கு கேஸோட சேர்த்து பார்க்கும்போது 80 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதே வந்து இயர்பட்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 7 மணி நேரம் வரையும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. அது வந்து லோ லேட்டன்சி கேமிங் மோடும் இருக்குது. 35 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சியும் இருக்குது கேமிங் விளையாடும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. அப்படி யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து கிடைச்சிச்சு. ஸோ நல்ல ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்கி. மேலும் கேஸ் வந்து சார்ஜ் ஆகிற கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு, அதே இயர்பட்ஸ் வந்து கேஸ்குள்ளே போடும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் வந்து கிடைக்குது. அதாவது கேஸில் 500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே வந்து இயர்பட்ஸில் 40 mAh பேட்டரி கிடைக்குது. கடைசியாக இந்த ட்ரூக்கோட கிளாரிட்டி 6ஓட விலை எப்படின்னு பார்க்கும்போது 1299 அப்படிங்கிற விலையில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரூக்கோட கிளாரிட்டி 6 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.